அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும், ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருந்தாலும், முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக பார்க்கக்கூடிய சூரியன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாகவும் அதீத பலம் பொருந்திய அமைப்பிலும் பலம் வரப்போகிறாருங்க. ஏனென்றால் சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவரின் வீட்டில் சூரியன் வலம் வரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமர்வது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல சந்தர்ப்பமும் நிறைவான முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் உறுதியாகவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமரக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை தவிர்த்து பிரம்மாண்டமான படைப்புகள் பிரம்மாண்டமான திட்டங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். அதே சமயம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்த்தாலும் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் சிறப்பாக மேற்கொள்ள முடியாது. ஆனால் அவற்றை திட்டமிட்டு உறுதி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழையக்கூடிய லாபாதிபதியான சூரியன் அவர் எழுதிய தலைவிதி மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் அரண்மனை நுழைவாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை எந்தவிதமான உபகரணங்களும் இன்றி வெறும் கைகளின் பலத்தை மட்டும் பயன்படுத்தி திறக்க வேண்டும் என்பதுதான் அதன் போட்டி. அந்த போட்டிக்கு பரிசு தொகையாக மிக பெரிய அளவில் ராஜ்யத்தின் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய அரசராக மாற்றுவேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் பலர் அந்த போட்டியில் பங்கு பெற்று அரசராக மாற வேண்டும் என்று ஆர்வத்துடன் வருகிறார்கள். அப்போது இந்த போட்டியில் ஒருவேளை தோல்வியடைந்தால் உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி தள்ள முயற்சி செய்த அந்த இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். கரங்கள் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பை கேட்டவுடன் அனைவருமே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்று பின்னோக்கி நகர்கின்றனர். ஆனால் அதிலிருந்து ஒருவர் மட்டும் அந்த போட்டியை பங்கு பெற செல்கிறார். அப்போது அவரிடம் சுற்றி இருந்த மக்கள் பல வகையில் எச்சரிக்கின்றனர், குழப்புகின்றனர். அந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது. அது முழுக்க முழுக்க இரும்பு கதவு. அதன் பின்புறம் யானை பலம் இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் பலம் பொருந்திய போர் வீரர்கள் அதை தடுக்கலாம். அதை திறப்பது என்பது முடியாத காரியம். உன்னுடைய கைகளை இழந்து நடுரோட்டில் பிச்சைதான் எடுக்க போகிறாய்.
என்று பலர் எச்சரிக்க அதை எதையும் பொருள்படுத்தாமல் அவன் அந்த இடத்திற்கு சென்று அதை தள்ள முயற்சி செய்கிறான். அது எளிதாக திறந்து விடுகிறது. பிறகு அவன் அரசனாகவும் மாறிவிடுகிறானுங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் சில சிறு முயற்சி இருந்தாலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த சிறு முயற்சியை கடினமாக முயற்சி செய்து அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரும் போது கைவிட்டு வருவதால் மிக பெரிய அளவிலான நஷ்டத்தையும் சிரமத்தையும் அதிகமாகவே சந்திக்கிறோம் என்பதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சூரியன். அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பல பணிகளை இந்த தருணத்தில் மனநிறைவுடனும் மகிழ்ச்சி சார்ந்த வகையில் செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் கோல்சார விதியின் அடிப்படையில் கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சூரியன் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பாராத விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் இல்லம் சார்ந்த பணிகளில் பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது திருமண முயற்சிகள் உள்ளிட்டவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. மன அமைதி பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் மன நிறைவும் மன அமைதியும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் நிறைவாக கிடைக்கும். நிர்வாகத்தினர் பாராட்டு நிறைவாக பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு புதிதாக பல்வேறு வகையான ஆர்டர்கள் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமையும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான படைப்புகளை படைப்பதால் தொழில் ரீதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அசூர வளர்ச்சி நிறைவாக அமையக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறுவதோடு பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.